Hi learners, welcome to CS with Manju யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா +2 புக்ல இருக்கிற ஒவ்வொரு சாப்டர்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் நீங்க பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா +2 புக்கை நீங்க ரீட் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ட்வைஸ் ஆச்சும் நீங்க ரீட் பண்ணியிருந்தா உங்களுக்கு அங்க கொஸ்டின் அனலைஸ் பண்றப்போ எக்ஸாம் டைம்ல நமக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் இதுல பேசிக்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க டீப்பா லேர்ன் பண்ணிருக்கலாம், பட் பேசிக்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த பேசிக்ஸை நம்ம இன்னும் லேர்ன் பண்றப்ப நமக்கு தெரியாத ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த புக்ல வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம +2 புக்கை ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப நெசசரி. ஓகேங்களா? +2 +1 நம்ம சப்ஜெக்ட் புக்ஸை வந்து நம்ம ஒரு ட்வைஸ் ஆச்சு நம்ம ரீட் பண்ணிட்டு நம்ம எக்ஸாமுக்கு போகணும். ஸோ உங்களுக்கு ரீட் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறவங்க, ஸோ நான் இந்த வீடியோல டெய்லி ஒவ்வொரு சாப்டரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அந்த சாப்டர்ல நீங்க அந்த இதை நீங்க காதுல ஓரளவுக்கு கேட்டுட்டே இருந்தா கூட ஓகே. நான் ஏன்னா லைன் பை லைனா நான் உங்களுக்கு படிச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிகாஸ் நீங்க படிக்க முடியாதனால உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நான் உனக்கு லைன் பை லைனா உங்களுக்கு நான் படிச்சு அதை என்னங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த வீடியோட லாஸ்ட்ல இதனோட ஷார்ட்ஸா நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸும் கொடுத்துட்றேன். அதையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அதாவது 1 மினிட் நோட்ஸ் மாதிரி நீங்க லாஸ்டா போறதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் ரீகால் பண்ணாவே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை நம்ம எடுத்திருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 லெசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல ஒவ்வொரு லெசன்ஸா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சாப்டர் 1 ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இன்ட்ரோ என்ன பண்றோம் அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் criteria in writing and evaluating the algorithm is the time taken to be complete tasks. இந்த பேரால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அல்காரிதம் தான் நம்ம வந்து ஒரு எழுதுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு அந்த அல்காரிதம் ஒண்ணு எழுதுவோம். அந்த அல்காரிதம் வந்து எவ்வளவு டைம்ல ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்கிறது தான் நம்ம சொல்ல போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிருந்தா. சோ அந்த டியூரேஷனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு மாறும், கம்பைலர் மாறும், வித்தின் அந்த கம்ப்யூட்டர் நம்ம ஓஎஸ் அந்த இதை பொறுத்தும் மாறும். ஸோ அல்காரிதம் வந்து எப்படி அப்படின்னா எக்ஸ்பிரஸ்டு யூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, என்னென்ன மெத்தட் ஃபர்ஸ்ட் இப்போ எங்க கால் ஆகுது அப்படிங்கறத நம்ம எழுதுறது தான் அல்காரிதம். ஸோ த பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இஃப் பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் ஃப்ரம் மெனி டம்பர்ஸ், அதாவது ஒரு ஒரு பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறோம் மோர் தென் டைம்ஸ் அப்படிங்கிறப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்னா சப்ரூட்டீன்ஸ் சொல்லுவோம். அந்த சப்ரூட்டீன்ஸை ஒரு டைம்ல எவ்வளவு டைம்ல ஃபினிஷ் ஆகுறது அப்படிங்கிறது தான், அந்த டாஸ்க் எவ்வளவு நேரத்துல எடுத்துக்கிறதுக்கு தான் மேட்டர். ஸோ சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். எஸ், பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செட் ஆஃப் கோடிங்ஸ் இருக்கும். அந்த கோடிங்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு சப்ரூட்டீன்ஸா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மோர் தென் டைம் நம்ம எத்தனை தடவை வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். சப்ரூட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன், அதான் இங்க சொல்லியிருக்காங்க, ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் த பர்டிகுலர் டாஸ்க். ஒரு டாஸ்க், அதாவது இப்ப A+B அத ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ரைட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம எத்தனை தடவை வேணும்னாலும் நம்ம அந்த சப்ரூட்டீன்ஸை கால் பண்றது மூலியமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப அந்த லைன்ஸை நம்ம எழுதணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. In programming language, இதை நம்ம என்ன இந்த சப்ரூட்டீன்ஸ் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த சப்ரூட்டீன்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த யூனிட் ஆஃப் கோட் தட் இஸ் டிஃபைன்ட் வித்தின் த கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஒரு கோட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க, இப்படிதான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூனிட் ஆஃப் கோட அந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டோம்னா மோர் தென் டைம் நம்ம எத்தனை தடவை வேணாலும் அந்த செட் ஆஃப் கோட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஸ்பெசிஃபிக்லி the function contains set of code that works on many kinds of inputs like variables, expression and procedure, கான்கிரீட் அவுட்புட். ஓகேங்களா? அதாவது அந்த ஒரு செட்டப் இப்ப A+B அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா ஏக்கு பிக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து
எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், டிஃப்ரெண்டான இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம், வேரியபிள்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் மாத்து அந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து அதுக்கான அவுட்புட்ஸை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைமும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபங்க்ஷன் எப்படி ஸ்பெசிஃபை பண்றது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 24 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். சரிங்களா? இதுல 24 அப்படிங்கறது வந்து அதோடது கிடையாது. அதாவது இந்த ஃபங்க்ஷன் இட் இஸ் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் எதுக்கு அப்படின்னா, அந்த அதாவது இங்க ஏங்கிற வேல்யூக்கு நம்ம வந்து ஏங்கிறதுக்கு 24 அப்படிங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஏ எங்கெல்லாம் ஏ யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல 24 வந்து ஸ்பெசிஃபை ஆயிக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. definition bind values to the names. In this case, the value 24 being bound to the name A. அந்த நேம் 24ங்கிறத வந்து அந்த ஏ எங்கெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்றோமோ அதுக்கு போயிட்டு அது வேல்யூவை பைண்ட் பண்ணும். அதுதான் பைண்ட் வேல்யூஸ். இதை டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். Definitions are not expression. At the same time, expressions are not treat to definition. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி டெஃபினிஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸும் வந்து அது டெஃபினிஷனா நம்ம இருக்கலாங்கிற அவசியமும் கிடையாது. டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது டிஸ்னிட் சின்டிக் பிளாக்ஸ், அதாவது ஒரு பிளாக்ஸ்குள்ள கொடுத்துருப்பாங்க. definitions can be expressed nested inside them and vice versa. ஓகேங்களா? நெக்ஸ்ட் parameters and arguments. Parameters are the variables in a function definition and arguments are the value which are passed to the function definition. அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இப்ப நம்ம வெறும் ஏக்கு நம்ம 24 கொடுக்காம வெறும் ஏ மட்டும் டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்படின்னா வித்தின் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்றப்போ நம்ம எந்த நம்பர் ஆஃப் இதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். 24 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். நமக்கு எந்த இன்புட் தேவையோ அந்த இன்புட் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம வேரியபிள் உள்ள கொடுத்து அந்த வேல்யூஸை நம்ம மாத்துறோம் இல்லையா, அதுதான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The parameters are the variables. இதுதான் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. In a function definition and arguments are the value which passed the function. நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து பாஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுதான் parameters and arguments நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஓகே, இதுல பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு நத்திங் பட் இந்த டேட்டா டைப்பும் நமக்கு ஸ்பெசிஃபை ஆயிருக்காது. ஓகேங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா பி வந்து அதாவது 0வோட கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா அந்த பவர் வந்து என்ன சொல்றது ஏ டு த பவர், அதாவது ஏ பவர் பி அந்த மாதிரி போட சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 1 ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. இதுதான் இந்த ஃபார்முலா. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இது. ஓகே, இதுல லெட், இந்த லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லெட் அப்படிங்கிறது கீவேர்ட். ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம லெட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்இசி அப்படிங்கன்னா என்னன்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். திரும்ப திரும்ப அந்த லூப் மாதிரி ஃபங்க்ஷன் இட் கால் இட் செல்ஃப், அதாவது திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கீவேர்டு தான் ரெக்குங்கிற கீவேர்டு. அண்ட் தென் பவர், இது ஃபங்க்ஷன் நேம். பிஓவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் நேம். அதுல ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேராமீட்டர்ஸ். அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் பி ஈக்குவல் டு 0 தென் 1, அதாவது பி 0வா இருந்தா 1 ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏ பவர்ல பவர், அதாவது ஃபங்க்ஷன் நேம் ஏ பி -1, அந்த -1 வர வரை நம்ம வந்து இந்த லூப் கண்டினியூ ஆகணும். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இந்த பவருங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஸோ அதை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெக்வயர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். இந்த 2 லைனும் வந்து என்ன பண்ண போகுதுங்கிறதோட கான்செப்ட். ஸோ லெட்டுங்கிறது என்ன அப்படின்னா கீவேர்ட், இட்ஸ் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்காக யூஸ் பண்ற கீவேர்ட். ஆர்இசி அப்படிங்கிறது என்னன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற கீவேர்டு. இந்த பிஓடபிள்யூ அப்படிங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷன் நேம். அண்ட் ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேராமீட்டர்ஸ். அதுதான் இங்க வந்து இந்த பேராவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏபிக்கு வந்து எந்த டேட்டா டைப்ஸும் நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? அதனாலதான் இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பேராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப். நெக்ஸ்ட் பேராமீட்டர் வித் டைப், அது எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னா நத்திங். நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்க்கும் அது என்ன டைப் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இங்க இன்ட் அப்படிங்கிறது இன்டீஜர் டைப்பை நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இங்க வந்து
பேராமீட்டர் வித் டைப். அதனோட டேட்டா டைப்பை நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஓகேங்களா? சேம் அதே ப்ரோக்ராம் வித் பேராமீட்டர்ஸோட இருக்குது. ஸோ இது எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு இன்ட் தான் வேணும் அப்படின்னு கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அங்க சொன்னதுதான் இந்த பேரால கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா லெட் அப்படிங்கிறது கீவேர்ட். ஓகேங்களா? அடுத்தது ரெக் அப்படிங்கிறது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ற கீவேர்டு. ஓகேங்களா? fn அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். A1ல இருந்து an வரைக்கும் இருக்கிறது பேராமீட்டர்ஸ். Kங்கிறது அதனோட வேல்யூஸ். ஓகேங்களா? அடுத்தது அதான் இங்க சொல்லியிருக்காங்க. fn is used to as a function name and name A1 to an are variables used as a parameters. The keyword rec is required for fn, அதாவது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா? fnங்கிற ஃபங்க்ஷன் அது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றதுக்காக ரெக் அப்படின்னு RECங்கிற கீவேர்டு யூஸ் பண்றோம். நமக்கு இது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை ஒமிட் பண்ணிடலாம். இந்த கீவேர்டை ஒமிட் பண்ணிடலாம். ஓகே. The function definition இது ரொம்ப ரொம்ப முக்கியமான definition பார்த்துக்கோங்க. A function definition which call itself is called recursive function. ஒரு function தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா recursive function அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இங்க பாருங்க. இதுல இங்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷனை திரும்ப இங்க கால் பண்றோம். ஓகேங்களா? இதனோட பேராமீட்டர்ஸ் இங்க போகும், மறுபடியும் கால் ஆகும். வித்தின் எப்ப வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா 0வை ரீச் பண்ற வரைக்கும். ஸோ த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் விச் கால் இட் செல்ஃப், ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன்ஸ். இதுல வந்து என்னன்னா 0வோட பெருசா இருக்க வரைக்கும் இந்த இது வந்து இது போயிட்டே இருக்கும். லெட் அப்படிங்கிறது கீவேர்டு, இவங்கிறது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றது. ஃபேக்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், என்கிற ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இஃப் n ஈக்குவல் டு 0வா இருந்தா அது 1ஆ இருக்கும். இல்ல எல்ஸ் அப்படிங்கிறப்ப n ஃபேக்டோரியல் அந்த ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ n-1 அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆகும். இப்போ 2 கொடுத்தோம், 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 into 2. ஸோ 2 அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு டைமும் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுதான் வந்து இதனோட ஃபேக்டோரியல் தான் மெயினா வந்து நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து இன்புட். ஓகேங்களா? அண்ட் தென் ரைட் சைட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா அவுட்புட். ஸோ எக்ஸ் இஸ் இன்புட், ஒய் வந்து அவுட்புட். அதே x1 x2 அப்படிங்கிறது என்னன்னா 2 இன்புட்ஸ். ஓகேங்களா? ஒய்ங்கிறது அவுட்புட். அதே மாதிரி நம்ம மோர் தென் இன்புட்ஸும் கொடுத்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். அவுட்புட்டை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுதான். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக். ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டெஃபினிஷன். எந்த ஒரு டைனமிக் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனும் நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், டைனமிக்ல இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான எம்சிக்யூ. ஓகேங்களா? அடுத்தது இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்னன்னா, இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஆக்ஷன். அதாவது எப்படி சொல்றது, இந்த இது கண்டிஷன்ஸ் நம்ம சொல்றதா இன்டர்ஃபேஸ். அதே இம்ப்ளிமெண்டேஷன்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள கொடுத்துருக்க டெஃபினிஷன்ஸ் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுதோ அது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. அதான் சொல்லியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் இஸ் a set of action that can an object can do. அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்ய வேண்டிங்கிறத நம்ம கொடுக்கறது இன்டர்ஃபேஸ்ல. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒரு ரூம்ல லைட் ஆன் லைட் ஆஃப் அப்படிங்கிற நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா லைட் ஆன் பண்ண என்ன ஆகணும், சுவிட்ச் போட்டா என்ன ஆகணும், லைட் ஆன் ஆகணும். சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன ஆகணும், லைட் ஆஃப் ஆகணும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது டிஸ்கிரிப்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கறது. ஓகேங்களா? என்ன டிஸ்கிரிப்ஷன்? ஓகேங்களா? ஃபங்க்ஷன் இட்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன். அது இப்போ டர்ன் ஆன் அப்படிங்கிறது இதே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் நேம்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கொடுக்கணுங்கிறத வந்து நம்ம கொடுக்கறது இன்டர்ஃபேஸ். இந்த டர்ன் ஆன் டர்ன் ஆஃப்ங்கிறது தான் இன்டர்ஃபேஸ். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல C++லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி கிளாஸஸ் யூஸ் பண்ணி பண்றப்போ நமக்கு அதனோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் இது.
அந்த கிளாஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் சொல்லுவோம். அதாவது அந்த டர்ன் ஆன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது ஸ்டெப்ஸ் எழுதியிருப்போம். பட் அது எக்ஸிக்யூட் ஆகிறது எப்ப ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கால் பண்றப்ப எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுன்னா கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அது எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்? when the object is initialized. அப்போ வந்து நமக்கு அதுல என்ன ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்து ரன் பண்றோமோ அப்ப வந்து இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். அதுதான் சொல்லியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் an ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் won't ஆக்சுவலி டூ. ஓகேங்களா? என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம கொடுக்கறது இன்டர்ஃபேஸ். அது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா கேரி அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் இன் த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்ல என்ன நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றது தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கிளாஸஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஹவு ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்கிறத டிஃபைன் பண்றது, அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா நமக்கு ரன் ஆகிறது தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அப்படி நம்ம பார்க்கறப்ப என்ன பண்ணலாம்னா the class templates specify the interface and enable an object to be created and operated properly. ஓகேங்களா? டெம்ப்ளேட்ல ஒரு இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்னா அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணுங்கிறத நம்ம டிஃபைன் பண்றதா இன்டர்ஃபேஸ். the objects attributes and behavior is controlled by sending function to the object. ஓகேங்களா? அது எது மூலியமா கண்ட்ரோல் ஆகுது? ஆப்ஜெக்டோட attributes and behaviors-லாம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் எதை வச்சு கால் பண்றோமோ அதை வச்சு தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கார் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்ஜின் வந்து கெட் ஸ்பீடு. அப்போ ரெக்யர் ஸ்பீட்ல இருந்துச்சு அப்படின்னா ஓகே எஸ் ரெக்யர் ஸ்பீட்ல தான் இருக்கு அப்படின்னா அது போகும். அதே இல்லை அப்படின்னா ஃபியூல் ஏதோ பத்தலையா அதை இப்போ ஃபியூல்ல நம்ம ஃபில் பண்ணணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட ஸ்பீடு போகணுங்கிறது மட்டும்தான் அந்த டிரைவரோட இது இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆக்சிலேட்டர் அழுத்தம், அந்த ஆக்சிலேட்டருங்கிறது தான் நமக்கு இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ள நடக்குது இல்லைங்களா? ஸோ தேவையான ஃபியூல் அது எடுத்துக்கும். என்னென்ன எடுத்துக்கும், எதனால எப்படி இந்த கார் வெஹிக்கிள் இதாகும். ஸோ தேவையான ஃபியூவல் அந்த இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் நமக்கு ரன் ஆகிறதுக்கு அந்த வெஹிக்கிளோட ஏர் கண்டிஷன், ஏர் பிரஷர், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இல்லைங்களா? அந்த ஸ்பீடு ரீச் பண்றதுக்கு அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ் ஒய் இசட், இது லெட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், மின் அப்படிங்கிறது என்னன்னா சாரி லெட்டுங்கிறது கீவேர்டு, மின் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், எக்ஸ் ஒய் இசட்னு இன்புட் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் than ஒய், அதே மாதிரி எக்ஸ் வந்து கிரேட்டர் than இசட்டா இருந்தா நம்ம எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். அதாவது எக்ஸ் வந்து ஒய்யை விடையும் இசட்டை விடையும் நம்ம கிரேட்டர் தானா இருந்தா எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். அப்படி இல்லைன்னா இசட். ஏன் இந்த இடத்துல இசட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ் வந்து ஒய்யோட பெருசா இருக்கு. பட் அதே எக்ஸை விடையே இசட் பெருசா இருக்கப்போ நம்ம என்ன ஆகும், அப்ப இசட் தான் வந்து எக்ஸ் ஒய் இசட்ல வந்து பெருசான ஒண்ணு, கிரேட்டர் ஒன்று. ஸோ இசட்டை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். அதுவே இல்ல அப்படின்னா ஒய், அடுத்தது ஒய் வந்து கிரேட்டர் than இசட்டோட இருக்கு. இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ், எக்ஸ் கிரேட்டர் than ஒய் இல்ல, ஒய் தான் கிரேட்டரா இருக்கு. ஸோ அப்ப அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் ஃபால்ஸ்க்கு வரும். எல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒய் கிரேட்டர் than இசட்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஒய்யை வந்து பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லையா எக்ஸ்க்கு இசட் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா pure functions are functions which will give exact result when the same argument are passed. ஒரு சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றப்ப நமக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா அது பியூர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸாக்ட் ரிசல்ட் when the same argument பாஸ் பண்றப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, the mathematical function sin 0 always result 0 தான். Okay, this means that every time you call the function with the same argument you will always get the same result. A function can be pure function provide it should not external variable which will alter the behavior that the variable. அதாவது எப்பயுமே நம்ம ஒரே எத்தனை தடவை வேணாலும் நம்ம ரன் பண்றப்ப சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றப்ப நமக்கு சேம் ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா அதுதான் பியூர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இப்ப நமக்கு இங்க லெட் அப்படிங்கிறது கீவேர்டு, ஃபங்க்ஷன் நம்ம
கிரியேட் பண்றதுக்கு ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், எக்ஸ் அப்படிங்கிறது இன்புட். நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம் ரிட்டர்னு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு என்னன்னு எக்ஸ் ஸ்டார் எக்ஸ். ஓகே, அதுதான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். The above function square is pure function because it will not give different result for same input. அதாவது ஒரே இன்புட் கொடுக்கறப்ப நமக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வருமா இந்த ஃபங்க்ஷன்ல? வராது. ஸோ அதனால இது வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். There are various theoretical advantages of having pure function. One advantage என்னென்ன? That if function is pure, then if it is called several times the same argument, the compiler only needs to actual call the function once. Let the example. அதாவது நமக்கு ஓகே, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட்டர் லென்த் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. அதுல எஸ் அப்படிங்கறது வந்து கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. ஐ வந்து 0வா இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்க கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஐ கிரேட்டர் தென் எஸ்டிஆர் லென்த். எஸ்டிஆர் லென்த் அப்படின்னா நத்திங் பட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதனோட ஸ்ட்ரிங் லென்த் என்னன்னா 2. ஸோ அந்த 2ங்கிறத வந்து இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஐயை விட கிரேட்டர் தானா இருந்தா நம்ம கீழே வந்து ஏதாவது சம்திங் கொடுத்துருப்போம், அது எஃபெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அந்த அந்த இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு டைமும் கால்குலேட் பண்றோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா எஸ்டிஆர்எல்ங்கிறது ஒரு பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது இப்போ ஹாய் அப்படின்னு நம்ம ஒரு டைம் இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஹாய்ங்கிற லென்த் வந்து நமக்கு எப்பயுமே மாறாது. கரெக்ட்டுங்களா? ஸோ எத்தனை தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆனாலும் நமக்கு மாறாது. ஸோ அதனாலதான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த பேராவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுல மெயினான ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வந்து என்ன, எவாலுவேஷன் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் காஸ் எனி சைடு எஃபெக்ட் ஆஃப் அவுட்புட். ஓகேங்களா? ஏன்னா பியூர் ஃபங்க்ஷன்னாவே நமக்கு என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேம் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு நம்ம சேம் இன்புட் கொடுக்குறப்போ அதனோட அவுட்புட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ எத்தனை தடவை கால் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் வரும். அதுதான் பியூர். ஸோ அதனாலதான் இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அந்த அவுட்புட்ல காட்டாதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு இதுலயே தெரியும். உங்களுக்கு இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ இது அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? The variables used inside the function may cause the side effect through the function not pass the any argument. ஓகேங்களா? இது கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலினாலும் in such cases the function is called impure function. When the function depends on variables or functions outside of its definition block, you can never be sure that the function will behave the same every time it's called. Okay, the function என்ன இத டெஃபினிஷன்ல இருந்து பார்க்காம நம்ம கீழே எக்ஸாம்பிள் இருந்து பார்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெட் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு கீவேர்டு தெரியும். ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்கிற வேரியபிள்ல ரேண்டம் அப்படிங்கிறதுல ரேண்டம் அப்படிங்கிறது பில்ட் இன் ஃபங்க்ஷன். ஏதாவது ஒரு நம்பர் நம்ம கெட் பண்றோம் இல்லையா, அது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனோட இஃப் ஏ லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா ரிட்டன் ஏ கொடுக்கலாம், இல்லாட்டி ரிட்டன் 10 கொடுக்கலாம். இந்த ரேண்டம் அப்படிங்கறத வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த ரேண்டமான ஒவ்வொரு டைமும் வந்து அது வந்து ரேண்டம் அப்படிங்கிற அத மீனிங்கே தான். ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு நம்பர் எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ அப்போ ஒரு டைம் லெஸ் தென் 0வா இருக்கலாம், இல்ல இன்னொரு டைம் கிரேட்டர் தென் 0வா இருக்கலாம், இல்ல லெஸ் தென் 0 அந்த மாதிரி மாத்தி ஈக்குவல் 0வா இருக்கலாம். அப்படி சேம் நம்பர் என்ன கொடுக்குறோமோ நம்ம கரெக்டா இந்த நம்பர் தான் வரும் நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் இது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா as you aware function has side effect when it has observable interaction with the outside world. ஓகேங்களா? அதாவது திரும்ப நம்ம ரேண்டம் இப்ப எப்படின்னா ஒரு டைம் செக் பண்ணி அதனோட அவுட்புட் கொடுக்குது. இப்ப நான் வந்து ஏக்கு வந்து 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது கிரேட்டர் தென் 10 கிடையாது. ஏன்னா அது ஈக்குவல் நம்ம கொடுக்கல. இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஈக்குவலும் கொடுக்கல. சோ கிரேட்டர் அப்ப ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டன் 10 கொடுத்துரும். அதே நான் ஒரு டைம் வந்து 5 கொடுக்குறேன், சாரி 15 கொடுக்குறேன். 15 கொடுக்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆகுறப்போ ஏ ரிட்டர்ன் பண்ணும், 15 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நான் வந்து 11 கொடுக்குறேன். 11 கொடுக்குறப்ப நமக்கு என்ன வரும், அப்ப இது உனக்கு ஏங்கிறது பிரிண்ட் ஆகும்.
நான் அத விட்டுட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 5 குடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும்? ரிட்டர்ன் 10 குடுக்கும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டைமும் வந்து மாறி மாறி இருக்கிறனால தான் இது சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டராக்ஷன் அவுட் சைட் வேர்ல்ட்ல இன்டராக்ட் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் குடுக்கும். தேர் ஆர் சிச்சுவேஷன் அவர் ஃபங்ஷன் கேன் பிகம் இம்பியூர் த்ரூ த கோல் இஸ் டு மேக் அவர் ஃபங்ஷன் பியூர். Just to clarify the remember that side effect is not necessary bad thinking, sometimes they useful. ஓகேங்களா? சைடு எஃபெக்ட் வர்றது வந்து இது வந்து நம்ம ரேண்டம் யூஸ் பண்ணனால இது வந்து பேட் திங் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம அந்த ப்ரோக்ராம பொறுத்து தான் மாறும். ஓகே. மாடிஃபை வேரியபிள் அவுட்சைட் த ஃபங்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சைட் எஃபெக்ட் மாடிஃபையிங் வேரியபிள். ஓகேங்களா? வேரியபிள் நம்ம மாடிஃபை பண்றப்போ நமக்கு கண்டிப்பா அவுட்புட்ல சேஞ்சஸ் வரும். அதுதான் சொல்றாங்க மாடிஃபையிங் வேரியபிள். ஓகே. இதுலயும் ஒரு ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. லெட் அப்படிங்கிறது ஃபங்ஷன் நேம் அண்ட் ஐஎன்சி அப்படிங்கிறது லெட் அப்படிங்கிறது கீவேர்டு, ஐஎன்சி அப்படிங்கிறது வந்து ஃபங்ஷன் நேம். இதுல எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்க? இன்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இன்ட் அப்படிங்கிறது என்னன்னா டேட்டா டைப்ப நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ y ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ். நம்ம எக்ஸ் என்ன கெட் பண்றோமோ அதோட நம்ம ஆட் பண்ணி ரிட்டர்ன் ஒய்யை கொடுக்குறோம். அவ்வளவுதான். ஸோ இந்த ஒய்ங்கிறது 0ன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். பட் இந்த எக்ஸ் வந்து நமக்கு எப்படின்னா ஒவ்வொரு டைமும் கால் பண்றப்ப அது டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா த ரிட்டன் வேல்யூஸ் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் ஸ்லோலி டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஆர்குமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரே எப்படி சொல்றது? ஒரே இன்புட்னா இப்ப எக்ஸ், ஒய் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அத திரும்ப திரும்ப கால் பண்றப்ப சேம் வேல்யூ தான் வரும். Hence, if you call the pure function with the same set of arguments, you always get the same return values. இப்போ 2 செட் ஆஃப் அந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எப்படி பண்றோமோ எப்பயும் போல நம்ம பண்றப்போ சேம் அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் பியூர் ஃபங்க்ஷன். தே டோன்ட் ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ். அதே இம்பியூர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு the return values of impure function does not depend argument. ஓகேங்களா? Hence, if you call the impure function with the same set of argument நீங்க பண்ணாலும் different return values வரும். அதனால தான் இது வந்து impure function அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் டேட். ஏன்னா டேட்டுங்கிறது இன்னைக்கு ஒரு டேட் இருக்கும், நாளைக்கு ஒரு டேட் மாறும். ரேண்டம்ங்கிறப்போ நம்ம ஒவ்வொரு டைம் கால் பண்றப்ப அது ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பியூர் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா தே டோன்ட் மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நாட் மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்லி பாஸ் மட்டும் தான் பண்ணும். ஆனா இது வந்து என்ன ஆகுதுன்னா இம்பியூர்னா மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாத்துக்கோங்க. ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருக்காங்க. கிரேட்டஸ்ட் காமன் நம்பர் ஜிசிடி கண்டுபிடிக்கிற மாதிரி 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்பருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி லெட்ங்கிறது கீவேர்ட் ஃபங்க்ஷன் டிக்ளருக்கு. ரெக் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? எஸ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது ரெக் அப்படிங்கிற கீவேர்டு. ஜிசிடி அப்படிங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷன் நேம். இதுல ஏபி அப்படிங்கிறது என்னன்னா ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து பி. ஓகே. இந்த சிம்பல்க்கு பேர் என்ன அப்படின்னா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு மீனிங் என்னன்னா, நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ, பி நாட் ஈக்குவல் 0 வந்தா ஜிஎஸ்டி பி குடுக்கலாம். அண்ட் ஏ மாட் பி குடுத்து, எல்ஸ் ரிட்டர்ன் ஏவ அப்படி எதுவும் இல்ல அப்படின்னா, நாட் ஈக்குவல் 0 இல்லாம ஏதாவது நம்பர்ஸ் இருந்துன்னா ரிட்டர்ன் ஏ குடுக்குறாங்க. ஓகேங்களா? அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 13 குடுத்துருக்காங்க. 13 பி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஜிஎஸ்டி வந்து இப்ப 13 அண்ட் 27 2க்கும் குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப வந்து அவுட்புட்ல என்ன ஜிஎஸ்டி 13, 27 குடுத்திருக்கப்போ என்ன ஆகுது அப்டின்னா, இதுல பார்த்தீங்க அப்டின்னா எப்படி ரன் ஆகும் அப்டின்னா, நாட் ஈக்குவல் 0 ஓகே. தென் மறுபடியும் வந்து ஃபங்ஷன் இட் கால்ஸ். இங்க ரிகர்சிவ் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இது 2ஓட மாட் எடுத்துட்டு, அதனோட வர வேல்யூ வச்சுட்டு மறுபடியும் அன்டில் எப்ப பி ஈக்குவல் டூ 0 ரீச் பண்ற வரைக்கும் நமக்கு கண்டுபிடிக்கும். அப்படி ரீச் பண்ணி நமக்கு வர அவுட்புட் 1 ஓகேங்களா? அதே இந்த நம்பர் குடுத்திருந்தா நமக்கு அவுட்புட் வந்து 2 வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ப்ரோகிராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே. நெக்ஸ்ட் சாம்லான்ஸ் அண்ட் கோர்ன்லேண்ட் ப்ராப்ளம் யூசிங் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது 11th நம்ம பார்த்திருப்போம். ஆக்சுவலி சாம்லான்னா என்ன? வாட் இஸ் த மீனிங்? அந்த சாம்லான் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல கலர் சேஞ்சஸ் ஆகும். சேம் அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிரீன், ரெட், ப்ளூ நான் எடுத்திருக்கேன். கிரீன் வந்து 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரெட் ஒரு 4 எடுத்திருக்கேன். ப்ளூ வந்து 6 எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் 2 கலரை மிக்ஸ் பண்றப்போ இன்னொரு கலர் வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ 2 கலர் மிக்ஸ் பண்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு
இப்ப கிரீன்ல ஒன்னு கலர் எடுத்திருப்பேன் அண்ட் ரெட்ல ஒன்னு. அப்ப அது ரெண்டுலயும் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்றப்ப எனக்கு ப்ளூ கலர் கிடைச்சிச்சு. அப்ப ப்ளூல ஆட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதா வந்து நமக்கு இன்புட், அவுட்புட் ஆ அந்த சேம் கலர் வர்ற வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணி போடுறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இன்புட்ஸ் வந்து எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஒரு ஐட்ரேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இது நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே. அதுக்கான ஒரு ப்ரோகிராம் குடுத்துருக்காங்க. ப்ரோகிராம் என்னன்னா, மோனோகோர்ம இது வந்து ஒரு ஃபங்ஷன் நேம். ஓகேங்களா? அதுக்கு எப்படி ஃபங்ஷன் எழுதுறதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்ஷன் நேம் ஏபிசிங்கிறது ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நான் இன்புட்ஸ் எப்படி குடுக்குறேன்? ஏக்கு கேப்பிட்டல் ஏ, பிக்கு கேப்பிட்டல் பி, சிக்கு கேப்பிட்டல் சி குடுத்துருக்கேன். ஆனா ஏ, பி, சி சேமா குடுத்துருக்கேன். த அவுட்புட் வந்து எப்படின்னா, ஏபிசி ஈக்குவல் டூ 2மே 0வா இருக்கும். அண்ட் தென் சி வந்து என்னன்னா, இந்த 3 வேரியபிளையும் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். வைல் எப்போ 0வோட பெருசா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாத்துலயுமே -1 பண்ணிட்டு சிய வந்து நம்ம 2 ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாரி தான் நம்ம கிரீன், ரெட், ப்ளூ சொன்னோம் இல்லையா? சேம் கான்செப்ட் தான். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி இங்க போட்டுருக்காங்க. அதான் என்னன்னு இது இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியா புரியும். ஸோ ஏபிசி ஆர்குமென்ட் வருது. ஏ கிரேட்டர் தென் ஐ மீன் லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூவா இருந்தா நமக்கு என்ன ஃபங்ஷன் இங்க ரன் ஆகணும். அப்படி இல்ல ஃபங்ஷன் ரன் ஆனதுக்கு அப்புறம் ஆ என்ன சொல்றது? ஃபங்ஷன் ரன் ஆனதுக்கு அப்புறம் இது மறுபடியும் அகைன் நமக்கு வந்து இதுல வந்து மறுபடியும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு என்ன வேல்யூ இந்த இத மட்டும் கால்குலேஷன்ஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் குடுக்கும். இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டோட ஒர்க். ஓகே. அதேதான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. இத வந்து நம்ப நார்மல் ப்ரோகிராம் போட்டப்போ, அதே ரெக்கர்சிவ் போட்டோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து திரும்ப கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ, ரெக்கர்சிவ் கால் பண்ணியிருக்கனால, நம்ப இந்த மோர் தென் டைம் அந்த ஃபங்ஷனோட ஸ்டெப்ஸ நம்ம எழுதாம, நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்ஷன் மூலியமா கால் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல மெயினானது வந்து என்னன்னா, பாயிண்ட்ஸ். ரிமெம்பர் இந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ, இது ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா அல்காரிதம்ஸ். அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது புரோகிராமிங் லாங்குவேஜ்க்கு எப்படி எழுதப் போறோம், அந்த புரோகிராம் எப்படி புரோகிராமிங் லாங்குவேஜ்ல எப்படி கிரியேட் பண்ண போறோம், கோடிங் பண்ண போறோமோ, அது ஸ்டேட்மெண்ட்ஸா நம்ம எழுதுறது தான் வந்து அல்காரிதம்ஸோட ஒர்க். சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்குக்காக எழுதுறதா சப்ரூட்டீன் சொல்லுவோம். அந்த சப்ரூட்டீன்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்ஷன்ஸ். ஃபங்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, மெயின் கீவேர்டே தான். அதாவது யூனிட் ஆஃப் கோட் ஆஃபன் டிஃபைன் வித் த கிரேட்டர் கோட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஒரு யூனிட் ஆஃப் கோட வந்து நம்ம யூஸ் பண்ணி, ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் புரோகிராமிங் லாங்குவேஜ நம்ம கிரியேட் பண்ணாம, சின்னதா அந்த ஃபங்ஷன அப்பப்ப நம்ம கால் பண்ணிக்கிற மாரி எழுதுறது தான் ஃபங்ஷன். ஓகேங்களா? இந்த ஃபங்ஷன்ல என்னென்ன இருக்கும்? செட் ஆஃப் கோட்ஸ். எதுக்கு அப்டின்னா, அ அந்த இன்புட்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போது, அதுல என்ன ஃபங்ஷன் நம்ம கிரியேட் பண்றோமோ, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே குடுக்க தான் ஃபங்ஷன் செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டெஃபினிஷன் அண்ட் டிஸ்டிங் த பிளாக்ஸ். And the parameters are variables in a function definition arguments are the values which are passed to the function definition அதாவது த்ரூ த ஃபங்ஷன் டெஃபினிஷன். பாராமீட்டர்ஸ்ங்கிறது என்ன யூஸ் பண்றோம் நம்ம? ஆர்குமெண்ட்ஸ் அந்த ஃபங்ஷன்ல பாராமீட்டர்ஸ் நம்ம இன்புட்ஸ் டிஃபரெண்ட்டா குடுத்துட்டு, அந்த ஃபங்ஷன நம்ம வந்து உள்ள இருக்க இப்ப எக்ஸாம்பிள்க்கு நம்ம சொன்ன மாதிரி ஏ பிளஸ் பி குடுத்துருப்போம். ஸோ இந்த ஃபங்ஷன நம்ம பாராமீட்டர்ஸா பாஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம எத்தன தடக்க இன்புட்ஸ் நம்ம மாத்தி மாத்தி குடுத்தாலும் இந்த ஃபங்ஷன் ரன் ஆயி நமக்கு அவுட்புட் குடுக்குறது தான் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸோட ஒர்க். ஓகே. இதுல என்ன பண்ணிக்கலாம்? டைப் அன்னோடேஷன்ஸ் குடுத்துக்கலாம். அண்ட் த பாராமீட்டர்ஸ் வந்து மேண்டட்டரியா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் a செட் ஆஃப் ஆக்ஷன். எதுக்கு? இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணுங்கிறத நம்ம குடுக்குறது தான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப என்னன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நமக்கு ரன் பண்ணுது இல்லையா? அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் பியூர் ஃபங்ஷன். பியூர் ஃபங்ஷன்னா நம்ம வந்து சேம் ஆர்குமென்ட் குடுக்குறோம். ஸோ எத்தன தடக்க பாஸ் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? சேம் ரிசல்ட் வர்றது தான் பியூர் ஃபங்ஷன். அதே இம்பியூர் ஃபங்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம டிஃபரெண்ட் அதாவது இன்டராக்ஷன் வித் த அவுட் சைட் டெஃபினிஷன்ல இருந்து நமக்கு இன்டராக்ட் பண்ணி நமக்கு டிஃபரெண்ட்டா குடுக்குறது தான் வந்து இம்பியூர் ஃபங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இதுல 1 மார்க்ஸ் பாருங்க. The small section code used to perform particular task. Small section code particular task இது பண்ண அப்படின்னா subroutines, files, pseudocode and modules. Yes, subroutines. ஐயோ. Okay. Second function. Third one. Which of the following is the distinct syntactic blocks என்ன அப்படின்னா function தான். Next, the variables in function definition are called. ஒரு variables function definition நம்ம கொடுக்கிறது என்ன அப்படின்னா parameters. The values
which are passed to the function. அதாவது வேல்யூஸை பாஸ் பண்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆனா ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கொடுக்குறப்போ அந்த வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ்க்கு பேராமீட்டர்ஸ்க்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். ஆக்சுவலி இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பெராமீட்டர்ஸ். இதுக்கு ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் ஓகே, 6th கொஸ்டின். Which of the following are mandatory to write the type of annotation in the function? ஓகே, கண்டிப்பா எது மேண்டட்டரியா இருக்கணும்னா parenthesis தான் மேண்டட்டரியா இருக்கணும். Which of the following define when object can do? எது வந்து ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுங்கிறத சொல்றது? இன்டர்ஃபேஸ். Which of the following carries out the instruction define the interface? எஸ், அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கேரி அவுட் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் பண்றது யாரு அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன். The function, okay, the function which will give exact result the same argument, அதாவது ஒரு சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றப்ப எக்ஸாக்ட் ரிசல்ட் வர்றது நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எஸ். நெக்ஸ்ட் the last one, the function which has side effects of the argument passed are, இது என்ன அப்படின்னா impure function நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம மெயினா நம்ம தெரிஞ்சுக்கிறது சப்ரூட்டீன்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அப்புறம் இம்பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இதை மட்டும் நீங்க என்ன கீபோர்டோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம கீழே வந்து படிக்கிறப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.